அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆவணி 19 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் செப்டம்பர் 4 2025. இன்று மேல் நோக்கினால், அதே போல் இன்று அபிஜித் முகூர்த்தம் கருத்தில் கொள்ளுங்கள். இந்த அபிஜித் முகூர்த்தம் பார்த்திங்கன்னா இன்று இரவு 11:24 ஆரம்பித்து மறுநாள் காலையில் 11:48 வரை, அதாவது மறுநாள் இரவு 11:48 வரை இந்த அபிஜித் முகூர்த்தம் தொடருது. ஆனால் மதியம் 11:45 12:15 மட்டும். இது டெய்லி வர அபிஜித் முகூர்த்தம். இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் இது முழுதும் வர்றதுனால அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான செயல்களை செய்தால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படும். உங்களுக்கு தேவையானதும் உங்களுக்கு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். பெருங்கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழியும் பிறக்கும். ஏன்னா இது நள்ளிரவில் ஆரம்பிப்பதால் இந்த மதியம் இந்த டைமை பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய கடனாக இருந்தாலும் சரி, இந்த வேலை இல்லைனாலும் சரி, எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் நம்ம இந்த அபிஜித் முகூர்த்தத்தை வச்சு நீக்கலாம். இதுக்கு முழு நம்பிக்கை தேவை. நம்பிக்கை இருந்தால் மட்டுமே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். என எண்ணம் எந்த அளவில் செயல்படுகிறதோ அந்த அளவின் வேகத்திலேயே உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். நட்சத்திரம் இன்று இரவு 11:24 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். திதி இன்று அதிகாலை 2:50 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். அதே போல் இன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த 11:30 இரவு 11:30 இரவு 1 மணி மட்டும் குழந்தைக்காக முயற்சித்தாங்கன்னா குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். சந்திராசம் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம், திருவாதிரை. ராசி பார்த்திங்கன்னா ரிஷபம், மிதுனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்கணம், மிதுன ராசி, மிதுன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும். ஏக்காரத்தை கொண்டும் வண்டி இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசை ஏற்படுத்திடும். சந்திராசை பொறுத்த மட்டும் பகை, சண்டை சச்சரவு, தடங்கள், உடல்வாதிகள், விபத்து, பொருள் விரயம், பண விரயம், அலைச்சல், மன உளைச்சல், உடல் சோர்வு அனைத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த சந்திராசி இருக்கிறவங்க உணவு கட்டுப்பாடும் அவசியம். அதே போல் தொலைதூரம் அலுவலகம் செல்கிறவங்க, தொலைதூரம் பயணங்கள் மேற்கொள்கிறவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க. வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடைமைகளையும் எடுத்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. ஏன்னா சந்திராசை பொறுத்த மட்டும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சந்திராசை செய்யும். அதனால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த மட்டும் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது,
எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்லத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதேபோல் சுப ஓரைகளை சேர்த்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் அற்புதமான பலன்களை உங்களால் பெற முடியும். இன்று ஓரநாதன் பார்த்தீங்கன்னா இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் இன்றைய ஓரைநாதன். கருத்தில் கொள்ளுங்கள். குரு வர காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இது குரு வர சுப வர. குரு எப்பயுமே சுப வர தான், கருத்தில் கொள்ளுங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் வர, அதுக்கு அடுத்தது சூரிய வர வரும். இது அசுப வரைகள். அதுக்கு அடுத்தது சுக்கிர வர, புதன் வர, சந்திர வர. இந்த 3 வரைகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தலாம். 3மே சுப வரைகள், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ காலையில் 6 to 7 குரு வர முடிஞ்சிச்சுன்னா 7 to 8, 8 to 9 அசுப வர முடிஞ்சிடும். இப்போ 9லேருந்து 10, 10லேருந்து 11, 11, 12 அற்புதமாக நீங்கள் இந்த வாரைகளை உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்கு பயன்படுத்தலாம். அதே போல் மதியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 to 2 குரு வர முடிஞ்சிடும். 2 to 3, 3 to 4 அசுப வரை, செவ்வாய் வரையும் சூரிய வரையும் முடிஞ்சிடும். 4லேருந்து 4 to 5, 5 to 6, 6 to 7 3 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் இரவு 8 to 9 குரு வர முடிஞ்சிச்சுன்னா 9 to 10, 10 to 11 அசுப வர முடிஞ்சிடும். 11லேருந்து 12, 12லேருந்து 1, 1லேருந்து 2. இந்த இரவை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தாராளமாக பயன்படுத்தி குழந்தை பாக்கியத்தை பெறலாம். ஏன்னா ஓரையை பொறுத்து மட்டும் அது கூர்மையானது. அதனால் ஓரையை நீங்கள் இயக்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராவு காலம் மதியம் 1:30லேருந்து 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30, சூலம் தெற்கு. அதாவது குளிகைன்னா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, அது தீவினையே ஏற்படுத்தும். சூலம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஒரு தெருவுக்கு போகிறோன்னா சரியான வழியில் சென்றால் மட்டுமே சீக்கிரமாக போக முடியும். மாற்று வழியில் சென்று விட்டால் சுற்றிக்கின்னு வரணும். அதே போல் தான் எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த தசநாதன் வழியிலேயே நம்ம வணங்கினா தான் நம்மளுக்கு பலன்கள் மிக விரைவில் கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் வீட்டில் இருக்கிற தீய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு உபயோகப்படுத்தாத பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை டம்ளரோ அதை கப்போ எதுவாக இருந்தாலும் அதில் நீரை நிரப்பி ஒரிஜினல் பச்சை கற்பூரம் 3 போட்டு செவ்வாய்க்கிழமையில் வச்சுட்டிங்கன்னா அது, அதாவது உங்கள் பூஜை ரூமில் வைங்க. விடிய காலை எழுந்து கோலம் போடக்குள்ளே அதுலேருந்து சிறு தண்ணியை கோலம் போடுற தண்ணியில் இணைச்சி கோலம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களும் துஷ்ட சக்திகளும் வீட்டிலேருந்து விலகிடும். அதே போல் அடுத்த செவ்வாய்க்கிழமை வரக்குள்ளே மொத்தமாக அந்த தண்ணியை காலி பண்ணிடணும். சின்ன கிளாஸில் வச்சா போதும். மொத்தமாக கோலம் போடுற தண்ணியில் ஊற்றி தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா அதில் கற்பூரம் இருந்தாலும் 2 வாரம் வச்சிங்கன்னா கற்பூரம் கரைஞ்சிடும். 1 வாரத்தில் மாற்றிட்டிங்கன்னா கற்பூரம் பாதி கற்பூரமாக இருக்கும். அந்த கற்பூரத்தை வாசலில் போட்டிங்கன்னா அந்த கற்பூரம் கரையிற போல் உங்களுடைய டிஸ்ட்ரிகளும் எதிர்மறை எண்ணங்களும் கரைஞ்சிடும், கருத்தில் கொள்ளுங்கள். வீட்டிலிருந்து தீய சக்திகளை மிக எளிதான முறையில் இந்த கற்பூரம் விரட்டிடும், பயன்படுத்தி பாருங்கள். இது ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன், அதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியாது. இதை வழிமுறையை பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி உள்ளத்தில் மகிழ்ச்சிகள் வரும். இதெல்லாம் கேட்குறதுக்கு, அதாவது இதெல்லாம் நடக்குமா சாத்தியமான்னு சொல்லி
உங்களுக்கு தோணலாம், ஆனால் இது உண்மை. எப்படி நம்ம சாமி கும்பிடக்குள்ளே அந்த கற்பூரத்தை ஏற்றி பயன்படுத்துகிறோமோ, அது வீட்டில் மங்களகரமாக வீட்டில் ஒளியேற்ற, அதே போல் கற்பூரத்தை தண்ணியில் கலக்கி நீங்கள் போடக்குள்ள வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திகளை அது இழுத்துடும். அதே போல் வெளியில் இருந்தும் எந்த தீய சக்திகளும் வீட்டுக்குள்ளே வராது. நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான வெற்றிகளையும் பெறலாம், உடல் வியாதிகளிலிருந்தும் நீங்கள் தீர்வு பெறலாம், பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் அடையலாம். பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி வந்து மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். அதை நீங்கள் சுப செலவாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நீங்கள் பெறலாம். ரெண்டாம் ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். மிகவும் சிறப்பான நாள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அனுகூலமான நாள். இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது உங்களுக்கு நன்மையிலே முடியும். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். எந்த செயலை செய்தாலும் கொஞ்சம் முயற்சி எடுத்து தான் செய்யணும், ஆனால் முயற்சி திருவினையாக்கும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. கவலைகளும் மனவேதனைகளும் உடல் வாதிகளும் பொருள் வரியும் பண வரியும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். முக்கியமாக கணவன் மனைவிடையே பிரச்சனை வரக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு தேவையில்லாத மன கஷ்டத்துக்கு ஆளாகாதீங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், யோகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், சிறப்பான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. அதே போல் எந்த ஒரு புது செயலியும் செய்யாதீங்க. யாராச்சும் பணம் கைமாறா கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, திரும்பி வராது, கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், மேன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள், சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள், அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் அன்போடு இருப்பாங்க. மேலதிகாரிகிட்டையும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அதிகப்படியான கோபங்கள் வரும், அதனால் கோபத்தை அடக்கி அமைதி காக்கணும். இல்லத்திலையும் சரி அலுவலகத்திலையும் சரி உங்களுக்கு கோபம் வரப்போல் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்யுங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. அவங்கள் அருளால் உங்களுக்கு இந்த நாள் சிறந்த நாளாக அமையும். அதே போல் இந்த ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் மிக கவனமாக இருங்க. வண்டி வாங்கி செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசனம் வாய்ப்பை ஏற்படுத்திடும். அதே போல் இந்த கூட்டு மரணங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் இந்த சந்திராசனம் மிக முக்கிய பங்கு வகிக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். இந்த ராகு கேதுக்கு அப்புறம் ஒரு மாதத்திலையும் பிரச்சனை கொடுக்கக்கூடியது இந்த சந்திராசனம் தான். அதனால் சந்திராசனம் இருக்கக்குள்ள ஒண்டி மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இந்த நாளை செலவு செய்ய முடியும்.
நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.